நாம் இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகள் ஆயிட்டோம். இப்போ உலகத்தில் தேவனுடைய பிள்ளைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்ன்றது முக்கியமான ஒரு காரியம், சந்தோஷப்பட வேண்டிய ஒரு காரியம். ஆனால் விஷயம் வெறும் அது மட்டும் இல்லை. களி கூர்ந்தது வெறும் அதனால அல்ல, வெறும் இந்த வெளிப்பாட்டினால் அல்ல, இன்னொரு வெளிப்பாட்டு. வாழ்நாள் முழுவதும் மரண பயத்தினால் பாதிக்கப்பட்டிருந்த மக்கள் இன்றைக்கு இந்த இயேசு கிறிஸ்துவனுடைய மரணம், அவருடைய உயிர்த்தெழுதல் மூலமாக மரண பயம் அவருடைய வாழ்க்கையிலிருந்து ஒழிக்கப்படுகிறது. இன்றைக்கு கிறிஸ்தவர்களிடத்தில் மரண பயம் இருக்கக்கூடாது. மரணம் நம்ம ஒன்று விழுங்கி போடுறதில்லை, நம்ம அள்ளி கொண்டு போகிறதில்லை, வாரி கொண்டு போகிறதில்லை. கிறிஸ்தவர்கள் மரிக்கும் போது கண்ணை மூடி இயேசுவை போல என்னுடைய ஆவியை உம்முடைய கரத்திலே நான் ஒப்புவிக்கிறேன்னு சொல்லி அப்படி மரிக்கிறவர்கள். கண்ணை மூடும் போது திரும்ப கண்ணை திறப்போம் என்கிற நம்பிக்கை உடையவர்கள். கண்ணை மூடினா சாப்டர் க்ளோஸ் என்று நான் நம்பவில்லை. கண்ணை மூடும் போது திரும்பவும் கண்ணை திறப்பேன். இங்க கண்ணை மூடணும்னு அங்க திறக்க போகிறேன், பரலோகத்தில் திறப்பேன். அது மட்டும் இல்ல, இந்த சரீரத்தில் இந்த கண்ணினாலே திரும்பவும் நான் பார்ப்பேன். ஏனென்றால் மண்ணுக்கு மண்ணாக சரீரம் போனாலும் கூட அதிலிருந்து கர்த்தர் எழுப்புவார் என்று வேதவசனம் சொல்லுது. அவர் எழுப்புவார்ன்றதுக்கு என்ன கேரண்டி? ஒரு பயிரை நம்ம நட்டால் விளைச்சல் உண்டாகும் போது முதற் பலன் உண்டாகிறது. வேத வசனம் சொல்லுது. உயிர்த்தெழுதலை பற்றி சொல்லும்போது 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தில் இயேசு அந்த முதற் பலன். இயேசுடைய உயிர்த்தெழுதல் எல்லாருடைய உயிர்த்தெழுதலுடைய முதற் பலன். முதற் பலன் வந்தோடனே அதை எடுத்து தேவனுக்கு ஆட்டுவாங்களாம் பழைய ஏற்பாட்டு காலத்தில். என்ன கர்த்தருக்கு நன்றி சொல்ல, சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துருச்சு, பயிரிட்டது வந்துருச்சுன்னு. உயிர்த்தெழுதல் ப்ராஜெக்ட் சக்ஸஸ். இயேசு உயிரோடு எழுந்துட்டாரு. முதற் பலன் அவர். முதற் பலனையே ஆட்டுறாங்க, மீதியெல்லாம் வரப்போகுது, மூட்டையாக வரப்போகுது, வண்டியாக வரப்போகுதுன்றதுக்கு இந்த முதற் பலன் கேரண்டியாக இருக்கிறது, உத்தரவாதம் அளிக்கிறது. பயிர் சக்சஸ், விளைச்சல் உண்டாகிறது அப்படின்னு நான் சொல்லுகிறேன். இயேசு என்றைக்கு உயிர் தெழுந்தார், அப்படியே பவுல் சொல்றார், கிறிஸ்து உயிர் தெழாவிட்டால் நம்முடைய விசுவாசம் விருதா. இன்னைக்கு வந்து சபையில் உட்கார வேண்டியதில்லை, பாட வேண்டியதில்லை, ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை, பேசாமல் எல்லாத்தையும் மறந்துட்டு போயிடலாம். அவர் உயிர்த்தெழவில்லை என்றால் நமக்கு பாடுறதுக்கும் ஒன்றும் இல்லை, நம்புறதுக்கும் ஒன்றும் இல்லை, எதுக்குமே ஒன்றும் இல்லை. ஆனால் அவர் உயிர்த்தெழுந்தார் என்று சொன்னால் நான் சொல்லுகிறேன், மரணத்தை குறித்து ஒரு கிறிஸ்தவனும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. உயிர்த்தெழுந்தார் என்று சொன்னால் அவனுக்கு பரம நம்பிக்கை ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் உண்டாயிருக்கிறது. உயிர்த்தெழுந்தார் என்று சொன்னால் ஒவ்வொரு கிறிஸ்தவனும் இந்த நம்பிக்கையோடு மரிக்கிறான். இதையெல்லாம் ஆபிரகாம் பார்த்ததுனாலதான், அதாவது வெறும் பாவத்தில் கிடந்த நம்ம கொண்டு வந்து திரும்ப அவர் பெற்றுக்கொண்டார்.